من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்குரிய சங்கைமிக்க உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, நாங்கள் மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய அருள் மாறியும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆசியும் எங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு அருளாக அனுப்பி வைத்தான். ஏராளமான உலமாக்கள் உங்களுக்கு மத்தியில் அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகமியங்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகள், குணாதிசயங்கள் பற்றி எல்லாம் பேசி கேட்டிருப்பீர்கள். எனவே உலமாக்கள் புதிதாக கண்டுபிடித்து பேசுவது கிடையாது. அதே விஷயங்களை உலமாக்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சமூகத்தினர்களுக்கு நினைவுபடுத்துவது, தப்லீக் செய்வது அல்லது தذكீர் செய்வது. அந்த அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொடர்புடைய சில விஷயங்களை நினைவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பை எல்லா வகையிலும் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அவர்கள் பிறந்ததை சந்தோஷப்படாத ஒரு மூமின் இருக்க முடியாது. மூமினாக இருந்தால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதை நிச்சயமாக அவன் கொண்டாடியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஏராளமான உலமாக்கள் சொல்லி இருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்து எதையும் காட்டாமல் விட்டு செல்லவில்லை, எந்த ஒரு வழிகாட்டலையும் விட்டு செல்லவில்லை. தப்சீர் இப்னு கஸீரிலே ஒரு கவிதை இப்னு கஸீர் இமாம் சொல்லி காட்டுவார்கள், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லாமல் உங்களுக்கு விட்டு செல்லவில்லை என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். நாங்கள் மலம் ஜலம் கழிப்பது தொடக்கம் செருப்பு அணிவது, இதிலே இருந்து ஆரம்பித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல் ஒரு சிறந்த தந்தையாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு ஆசிரியனாக, ஒரு இமாமாக, இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் அத்தனை வழிகாட்டல்களையும் காட்டியவர்கள் தான் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நாங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்தில் ஒருவர் எங்களுக்கு ஒரு உபகாரத்தை செய்தால் அதுக்கு நாங்கள் பிரதி உபகாரமாக சில விஷயங்களை செய்வதை காணுகிறோம். ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து தந்தால் அவர் அடுத்த முறை வருகின்ற பொழுது அவருடைய மனம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய வருகைக்காக ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அவருடைய அந்த நன்றி கெட்டவர்கள் என்று எங்களை நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் அவரை உற்சாகப்படுத்துவதை காணுகிறோம். அதே போன்று நாங்கள் உலகியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது, அந்நேர் தினம் கொண்டாடப்படுகிறது, தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இப்படி அத்தனைக்கும் ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய அந்த மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, மகிழ்விப்பதற்காக வேண்டி. ஏன் ஆசிரியர்கள், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், ஆசிரியருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கின்றது. அது ஆத்மீகம் என்றாலும் சரி, லௌகீகம் என்றாலும் சரி. அவருக்கு 60 வயதுக்கு பின்னால அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது. எனவே அவர் எடுக்கின்ற சம்பளத்துக்கும் பெறப்போகின்ற ஓய்வூதியத்துக்கும் அவர் வேலை செய்கின்றார். அப்படி வேலை செய்த ஒரு ஆசிரியனுக்கு நாங்கள் ஏன் விழா எடுக்க வேண்டும்?
ஏன் அதை நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்று பார்த்தால் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். ஏன்? அவர்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் விழுமியங்களையும் கற்றுக் கொடுத்தார். இருள் என்ற அந்த மடமையில இருந்து வெளிச்சம் என்ற அறிவை போதித்தார் என்பதற்காக வேண்டி செய்கின்றோம். கட்டாயம் செய்ய வேண்டும். எங்களுக்காக வேண்டி மழை வெயில் பாராமல் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்ட எங்களை வளர்த்து ஆளாக்குவதற்காக வேண்டி கஷ்டப்பட்ட தந்தையர்களுக்காக வேண்டி நாங்கள் விழா கொண்டாடுகின்றோம். அதுவும் இதே போன்றுதான். இப்படி ஒவ்வொன்றையும் சொன்னால் விரிவாகவும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். எனவே இதையெல்லாம் கொண்டாடுகின்ற நாங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு அத்தனையும் காட்டி வந்த நாங்கள் எங்க இருந்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். இந்த நபி வருவதற்கு முன்னால நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். உங்களை அல்லாஹ் அந்த விளிம்பில் இருந்து பாதுகாத்து அந்த வித்தனில இருந்து பாதுகாத்து நேர்வழிக்கு கொண்டு வந்தான், சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றினான். அது இந்த நபி மூலமாக நடந்தது. அது மாத்திரமல்ல, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையினால் எங்களுக்கு ரமலான் மாதம் கிடைத்தது. அந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் கிடைத்தது. ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுகி துப்புரவாகுவதற்கு 5 நேர தொழுகை கிடைத்தது. இப்படி எத்தனையோ ஞாமத்துகள். இந்த ஞாமத்துகளுக்கெல்லாம் நாங்கள் அதை தந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்த அந்த தினத்தை கட்டாயமாக நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் முனாஃபிக்குகள், நன்றி கெட்டவர்கள், ஈமான் அற்றவர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. யார் ஈமானுடைய சுவையை அனுபவிப்பான் என்றால், சுவைப்பான் என்றால், அவன் எவனிடம் அல்லாஹுவையும் ரசூலும் ஏனைய இந்த ரெண்டையும் விட அத்தனையும் விட மிகவும் விருப்பமானதாக எவனிடம் இருக்கின்றதோ அவன்தான் ஈமான் ருசியை சுவைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே நாங்கள் ஈமான்தாரியாக இருந்தால் இதை கொண்டாட வேண்டும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை அல்லாஹ்வே கொண்டாடி இருக்கின்றான். நாங்கள் சூரத் ஆல இம்ரான்ல 81வது வசனத்துல பாருங்க, வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் என்று தொடங்குகின்ற அந்த வசனத்துல நபிமார்களிடம் அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கையை எடுத்தான். என்ன உடன்படிக்கை அது? உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கின்றேன், ஞானத்தை தந்திருக்கின்றேன். இதற்கு பின்னால ஒரு நபி உங்களிடம் வருவார். உங்களிடம் இருக்கின்ற முந்திய வேதங்களை எல்லாம் அவர் உண்மைப்படுத்துவார். அப்படி அந்த நபி வருகின்ற பொழுது அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எனவே இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா, இதற்கு சம்மதிக்கின்றீர்களா என்று அல்லாஹ் நபிமார்களை பார்த்து ஆலமுல் அர்வாஹில கேட்கின்றான். உடனே அனைத்து நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த நபி வந்தால் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்களும் சாட்சியாக இருங்கள், இந்த உடன்படிக்கைக்கு நானும் சாட்சியாக இருக்கின்றேன் என்ற அந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்துடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக பைத்துல் முகத்தஸிலே தொழுகை நடத்துவதற்கு நபி அவர்களை நியமித்தான். மிராஜ் செல்லுகின்ற பயணத்தின் நடுவிலே பைத்துல் முகத்தஸிலே அத்தனை நபிமார்களுக்கும் தலைவராக நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இழுத்து விட்டார்கள், நீங்கள் தான் இமாம், தொழுவீங்கள் என்று அத்தனை பேருக்கும் இமாமாக தொழுவித்து காட்டினார்கள் எங்கள் காருண்ய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு கட்டத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று உயிரோடு இருந்தால் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழியிலும் இருக்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நாளை கியாமத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நபிமார்களும் என்னுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடியின் நிழலின் கீழ் நிற்பார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படி சிறப்புக்குரியவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்களை இந்த உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பினான். சரி, அந்த ரஹமத் எப்படியான ரஹமத் என்றால், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன், உலகத்தார் அனைவர்களுக்கும், அது மூமினாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி,
ஜின்னாக இருந்தாலும் சரி, ஊர்வினவாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத் என்பதை லில் ஆலமீனோடு சேர்ப்பதை பார்க்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல தன்னை ரப் என்று சொல்கின்றான், ரப்புல் ஆலமீன். எனவே அந்த ஆலமீன் என்பதற்கு எப்படி தான் ரப்பாக இருக்கின்றானோ அதே போன்று இந்த ஆலமீனில் உள்ள அந்த ஆலமீன் என்று சொல்லிக்கொள்ள அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் அடங்குகின்றது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ, வானம், பூமி, அரசு, குருசு, அத்தனையும் அடங்குகின்றது அல்லாஹுவை தவிர. எனவே அந்த அல்லாஹுவை தவிர உள்ள அத்தனைக்கும் ரஹ்மத்தாக வந்தவர்கள் தான் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த ரஹ்மத்து எங்களோடு தொடர்பு படுகின்றது. எப்படி என்றால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளை நாங்கள் எங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால எங்களை கபர்ல கொண்டு போய் வைத்து முன்கர் நக்கீர் என்ற 2 அமரர்கள் வந்து விசாரணை செய்வதென்று நாங்கள் தல்கீனில அடிக்கடி நினைவுபடுத்துவோம். அதுல மன் ரப்புக்க வமன் நபியுக்க இப்படியெல்லாம் கேட்டதுக்கு பின்னால இன்னொரு முக்கிய நிகழ்வு இருக்கின்றது. அது என்ன? ஒரு ஆளை கொண்டு காட்டி கேட்பார்கள். ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டி கேட்பார்கள், இவரை பற்றி நீ என்ன சொல்லுகின்றாய் என்று கேட்பார்கள். அந்த ஆள் யார்? அவர்தான் அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படி காட்டுகின்ற பொழுது அவருக்கும் எங்களுக்கும் இடையில தொடர்பு இல்லாமல் இருந்தால் நாங்கள் அவரை யார் என்று இனம் காண முடியாது. அங்கே வாய் வர மாட்டாது. காட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. இவர்தான் காருண்ய நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று காட்டுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தெரிவும் அங்கே இருக்க மாட்டார். அப்படி அவரை இனம் காட்ட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது முஹப்பத்து வைத்திருக்க வேண்டும். அந்த முஹப்பத் இல்லாவிட்டால், அவருடைய பெயரை கேட்கின்ற பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்லாமல் விட்டால் அந்த தொடர்பு இல்லாமல் ஆகிவிடும். எனவே அந்த தொடர்புக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நிச்சயமாக நானும் எனது அமரர்களும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். இந்த ஸலவாத்துல நான் சுருக்கமா தான் விஷயத்தை சொல்லுவார். இந்த ஸலவாத்துல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. யாரும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றேன் என்ற அரபு வாசனத்தை சொல்லுவதில்லை. அன உஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்வது கிடையாது. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றேன் என்று சொல்வது கிடையாது. நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஸலவாத்து என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்படித்தான் சொல்லி தந்தார்கள். அப்படி என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மதின், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லு. அப்ப நாங்கள் சொல்வது கிடையாது. இந்த ஸலவாத்தை நாங்கள் சொல்வது கிடையாது. ஏன் சொல்வதில்லை? அதற்குரிய அருகதை எங்களுக்கு கிடையாது. நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லும் அந்த அந்தஸ்து எங்களுக்கு கிடையாது. அது அந்த ரப்புல் ஆலமீனிடம் சொல்லித்தான் அந்த அவனுடைய ஹபீபுக்கு ஸலவாத்தை சொல்ல வைக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த ஸலவாத்தில் எங்களுக்கு கற்றுத் தந்தது. நிதானமாக நாங்கள் விளங்க வேண்டும். ஏனைய விஷயங்களை நான் சொல்லுகின்றேன், நான் செய்கின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஸலவாத்திலே நாங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து, யா அல்லாஹ் என்னுடைய சார்பாக நீ உன்னுடைய ஹபீப் மீது ஸலவாத்து சொல்லு என்றுதான் நாங்கள் ஸலவாத்து சொல்லுகின்றோமே தவிர, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று தான் சொல்லுகின்றோமே தவிர அன உஸல்லி என்று சொல்வது கிடையாது. எனவே இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நாங்கள் அப்படி அல்லாஹ்விடம் அந்த தன்னுடைய ஹபீபுக்கு ஸலவாத்தை சொல்லும்படி பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றான்? உடனடியாக மலக்குகளிடம் சொல்லுகின்றான், பாருங்கள், பூமியில உள்ள இந்த மனிதன் என்னுடைய ஹபீப் மீது ஸலவாத்து சொல்ல சொல்லி என்னிடம் பொறுப்பு தந்திருக்கின்றான் பாருங்கள் என்று 10 தடவை ஞாபகப்படுத்தி எங்கள் மீது ரஹமத்தை சொல்கின்றான். உடனே மலக்குகள் என்ன செய்வார்கள்? எங்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவார்கள். இதுதான் ஸலவாத்து. எனவே இந்த ஸலவாத்துடைய தொடர்பு அந்த நபி அவர்களோடு நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இன்னொரு நபி அவர்களுடைய தொடர்பு எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதற்கு இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு, நேரம் போதாது.
வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம். சூரத் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, என்ன நபியே, அல்லாஹ் நீங்கள் எந்த சமூகத்தோடு இருக்கின்றீர்களோ அந்த சமூகத்தோடு நாளும் வேதனை செய்ய மாட்டான். வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். எந்த சமூகம் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் வேதனை செய்ய மாட்டான் என்று சொல்லுகின்றான். இதற்கு சங்கை மிக்க எங்களுடைய சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்கா வாசிகளோடு வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே குர்ஆன் இறங்கியது. அப்ப அவர்களுக்கு தண்டனை வரமாட்டாது, அது சரி. அந்த குர்ஆன் வசனத்தினுடைய பிரதிபலிப்பு, அந்த தொடர்பு எங்களுக்கு எப்படி வரும் என்றால், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது, சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த தொடர்பு, அந்த பிணைப்பு எங்களுக்கு வருகின்றது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் என் மீது ஸலவாத்து அதிகமா சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லாதவன நபி அவர்கள் சபித்தார்கள். உங்களுக்கு தெரியும், மிம்பர்ல வரக்குள்ள 3 விடயம். அதுல ஒன்று, யார் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாக மட்டும் என்று கேட்ட பிரார்த்தனை இருக்கின்றது. யாரிடம் என்னுடைய பெயர் கூறப்பட்டு அவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் உலோகி, அவன்தான் கஞ்சன் என்று சொன்ன அந்த செய்தி இருக்கின்றது. ஆனால் என்ன சொன்னார்கள் நபி அவர்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸலவாத்து சொல்லுங்க. அந்த ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதோடு தொடர்புடைய இன்னொரு ஹதீஸில் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய கபர்ல ஒரு அமரரை ஏற்பாடு செய்திருக்கின்றான். அவர் நீங்கள் ஸலவாத்து சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வாப்பாட பெயரையும் சேர்த்து இன்னானுடைய மகன் இன்னான் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா என்னுடைய ரூஹை தருகின்றான், நான் அவருக்கு பதில் சொல்லுகின்றேன். இப்ப அப்துல் காதருடைய மகன் அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னாக, அல்லாஹ்வுடைய அமரர் இன்னானு அப்துல் காதருடைய மகன் அப்துல்லா உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த அப்துல் காதருடைய மகன் அப்துல்லாவுக்கு ரஹமத்து செய்வானாக என்று நபி அவர்கள் திரும்ப சொல்வதற்கு ரூஹை எனக்கு மீட்டி தருகின்றான். எனவே இந்த ஸலவாத்து நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே எங்களை தொடர்பு படுத்துகின்றது. எனவே அந்த தொடர்பு வருகின்ற பொழுதெல்லாம் நபி அவர்கள் எங்களோடு வாழ்கின்றார்கள். வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய நோய் நொம்பலங்கள் எல்லாம் எங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகின்றது. அதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய உம்மமான காலத்தை யோசிச்சு பாருங்க. அரிசி அழிக்கும் போதும் ஸலவாத்து சொல்லுவார்கள். அதே போன்று ஒரு முட்டை அழிக்கிறேன்டா கழுவ ஸலவாத்து சொல்லி கழுவாரு. நாங்கள் நான் கண்ட விஷயத்தை சொல்றேன். அப்ப அத பின்னால வந்த ஒரு கூட்டத்தினர்கள் முட்டை கழுவ ஸலவாத்து சொல்றே, அது முதுவத்து, அது கூடாது, ரசூலுல்லாஹ் திருநாமத்தை அப்படி இடத்தை சொல்லப்படாய் என்று சொல்லி அப்படி தடுக்கப்பட்டோம். ஆனால் ஒரு விஷயம், ஏனைய இபாதத்துகளை விட வித்தியாசமான ஒரு அமல் தான் இந்த ஸலவாத். ஏனென்றால் அது ஏனைய வணக்கங்களுக்கு நாங்கள் முழுவோடு இருக்க வேண்டும், இடம் துப்புரவாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்றது. ஸலவாத்துக்கு மலசலகூடம் அது போன்ற ஆக மோசமான அருவருப்பான இடங்களை தவிர எந்த இடத்திலும் ஸலவாத்து சொல்லலாம். பெண்கள் துப்புரவில்லாவிட்டாலும் ஸலவாத்து சொல்லலாம் என்பதுதான் இமாம்களுடைய கருத்தாகும். எனவே இந்த ஸலவாத்துக்கு ஒரு முடிவு இருக்க மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திருநாமம் இந்த ஸலவாத்தின் வழியிலே ஒவ்வொரு வினாடியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாட்களுக்கெல்லாம் தலைவன், அந்த நாளிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் அப்படி ஸலவாத்து சொல்பவன் நாளை கியாமத்து நாளையிலே என்னோடு இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலெல்லாம் பாங்கு சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இன்று பாங்கு அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்வோம். ஆக குறைந்தது அல்லாஹ்வுடைய அழைப்பு
சொல்ல அல்லாஹ்வுடைய அழைப்பு அழைக்கப்படுகின்றது. நாங்கள் இங்கே ஒரு நண்பனுடைய, ஒரு மனைவியுடைய, ஒரு தோழனுடைய அழைப்புக்காக வந்து போனிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாங்கு ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அழைப்பு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த அழைப்புக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாங்கு சொல்லும் போது நீங்கள் போன் பேசாதீர்கள், ஏனைய பேச்சுக்களை பேசாதீர்கள். முக்கியமானதாக இருந்தால் மட்டும் பேசுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லும் போது கணக்கெடுக்காமல் யார் இருக்கிறானோ கியாமத் சக்ராத்துடைய நேரத்தில் அவனுக்கு நாவல கலிமா வர மாட்டாது. நவுதுபில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த பாங்குக்கு ஒரு கண்ணியம் கொடுங்க. முதலெல்லாம் அப்படி ஒரு கண்ணியம் இருந்தது. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருகின்றேன். அந்த பாங்கு சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த முஅத்தினார் சொல்வது போன்று அவர் முடித்ததற்கு பின்னால நீங்களும் சொல்லுங்கள், ஹய்யால ஸலாத்து ஹய்யாலல் ஃபலாஹ் என்ற வசனங்கள்ல தவிர. அப்படி முஅத்தின் அப்படி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று சொல்லுங்க. இப்படி சொன்னதற்கு பின்னால என் மீது ஸலவாத்து சொல்லி, யார் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலத்த வல் ஃபலீலா வபஅஹு மகாமம் மஹமூதா வபஅஹு மகாமம் மஹமூதன் இல்லதி வாத்தா என்ற துஆவை ஓதுகின்றாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து உரித்தாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஏன்? அந்த மகாமன் மஹமூதாவை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கின்றோம். கேட்காவிட்டால் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாதா? சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் மகாமன் மஹமூதாவையும் வசீலாவையும் கொடுப்பது என்று. அதுல எந்த மாற்று கருத்தும் சந்தேகங்களும் கிடையாது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அதை நீங்கள் எனக்கு கேளுங்க. அந்த துஆட அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா, யா அல்லாஹ் இந்த பூரணமான அழைப்புடைய சொந்தக்காரனே ரப்பே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா, பூரணமான ஸலாத்துக்குரியவனே, ஆதி முஹம்மதினில் வஸீலத்த, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஸீலாவை கொடு, வல் ஃபலீலா அந்த சிறப்பான இடத்தை கொடு, வபஅஹு மகாமம் மஹமூதன் இல்லதி வாத்தா, அதிலே நாங்கள் சொல்லுகின்றோம் என்ன, நீ வாக்களித்த அந்த மகாமன் மஹமூதாவையும் அவருக்கு கொடு என்று கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்று அதிலே வழங்குகின்றது. அப்ப நாங்கள் இந்த துஆவை ஓதினால் எங்களுக்கு ஷஃபாத் உரித்தாகிவிட்டது என்று. ஏன்? நாங்கள் அந்த இந்த மகாமன் மஹமூதாவை அவர்களுக்கு கேட்டதற்காக வேண்டி கைமாறாக நபி அவர்கள் சொன்னார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் கேட்டாலோ கேட்காவிட்டாலோ அந்த மகாமன் மஹமூதாக்கு சொந்தக்காரர் அவர். அந்த மகாமன் மஹமூதா என்ற இடத்துல இருந்துதான் மஹ்ஷருள்ள மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களிடமும் பாங்கி சொர்க்கம் கேட்க மாட்டார்கள், எங்களுக்கு நலவு வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். அந்த மஹ்ஷருடைய அமலியை முடிவுக்கு கொண்டு வரும்படி கேட்பார்கள். எல்லாரும் கைவிரிக்கின்ற பொழுது அது குறித்தான அந்த ஒரே ஒரு ஆள் எங்களுடைய மகாமன் மஹமூதாவுக்கு உரித்தாலியான இந்த காருண்ய நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை செய்வார்கள். எனவே அந்த இடத்துல சிபாரிசு செய்வது கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் என்றால், ஏனென்றால் சங்கை மிக்க இமாம்கள் சொல்லித் தருவார்கள், நீங்களும் அந்த மகாமன் மஹமூதா கிடைத்ததில் ஒரு பங்குதாரர்களாக ஆகுங்கள். நீங்கள் ஒரு பங்குதாரர்களாக, நீங்கள் பங்குதாரர் என்றால் உரிமையோடு நீங்கள் அந்த மகாமன் மஹமூதாவில வந்து எங்களிடம் அந்த சிபாரிசை கேட்கலாம். உங்களுக்கு தயக்கம் இருக்க மாட்டாது, வெட்கம் இருக்க மாட்டாது. ஏன் நீங்கள் எனக்காக வேண்டி அதை கேட்டீர்கள் என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் அப்படி கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாளை மஹ்ஷர் வரைக்கும் இந்த நபியோடு நாங்கள் தொடர்பாக இருந்தால்தான் நாங்கள் தப்பித்துக் கொள்வோம், இல்லாவிட்டால் நாங்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டோம். எனவே அதை தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. அவர்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுது ஏனே நேரம் எப்படியெல்லாம் நேரம் கிடைக்குமோ, எவ்வளவுக்கு ஸலவாத்து சொல்ல முடியுமோ ஸலவாத்தை அதிகமாக்குவது. ஏனென்றால் மிக இலகுவான ஒரு இபாதத்து. அல்லாஹ் 10 தடவை, நாங்கள் ஒரு தடவை சொன்னா அல்லாஹ் 10 தடவை சொல்வது என்றால் சாதாரண ஒரு இபாதத் அல்ல. ஏனைய விஷயங்கள்ல
நாங்கள் பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்கு போற ஒரு ஆளுக்கு மலக்குகள் செலவாத்து சொல்வதாக பார்த்திருக்கின்றோம். முன்சஃபுல வலது பக்கம் நிற்கிற ஆளுக்கு மலக்குகள் செலவாத்து சொல்வதாக பார்க்கிறோம். தொழுது முடிஞ்சு அதே இடத்துல இருந்த அதை மலக்குகள் செலவாத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அல்லாஹ் செலவாத்தி சொல்வதென்று எந்த ஒரு பாவத்துக்கும் பிறவி கூலியாக கிடைப்பதில்லை, இந்த செலவாத்தை தவிர. இந்த செலவாத்தை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக ஆகலாம். இப்படியே நாங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம். எனவே இந்த சந்தோஷம் எங்களுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் மோமின் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய சிறப்பு, ஃபல் என்ற சிறப்பையும் அவனுடைய அருளை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா விஷயங்களை விடவும் அது உங்களுக்கு சிறந்தது என்று இங்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹமத்து, எனவே அந்த ரஹமத்து வந்ததற்காக வேண்டி நாங்கள் அந்த சந்தோஷம் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தஃப்சீருல் குர்ஆனுல் அலீமை என்ற பிரபல்யமான அனைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தஃப்சீரை எழுதியவர்கள். அவர்கள் தங்களுடைய வரலாற்று நூலான அல் பிதாயா வன் நிஹாயா, அல் பிதாயத்து வன் நிஹாயா என்ற தங்களுடைய அந்த கிரந்தத்தில் சொல்லுவார்கள், ஷைத்தான் 4 தடவை ஓலமுட்டு அழுவதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது தபரானில் வருகின்ற செய்தியாக சொல்லுவார்கள். அதாவது ஷைத்தான் ரன்ன என்ற அரபு சொல்லை பாவிக்கின்றார்கள். ரன்ன என்று சொன்னா இந்த ஒப்பாரி, இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கூக்குரல் விட்டு கத்துறதுக்கு சொல்றேன். அப்படி 4 தடவை. ஒன்று அவன் சபிக்கப்பட்ட பொழுது, இரண்டாவது அவன் சபிக்கப்பட்டு பூமிக்கு தூக்கி வீசப்பட்ட பொழுது, மூன்றாவது அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பொழுது அல்லது அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பொழுது, நாலாவது சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகை ஆருக்கு பெரும் சிரமத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் என்றால் அது இப்லீஸ் போன்றவர்களுக்கு தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுக்கு நிச்சயமாக அது மகிழ்ச்சியை தான் தரும். எனவே கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். உபய் இப்னு கஅப் என்ற ஒரு சஹாபி, அவர்கள் யாரென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி வரும்போது நேரடியாக நபி அவர்களிடம் இருந்து கேட்டு அந்த வஹியை பாடமாக்கியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபய் இப்னு கஅப் ஓதும்போது குர்ஆனை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அப்படி அழகாக ஓதுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அதற்கு பின்னாலும் மார்க்க தீர்ப்பு வழங்குகிற பொறுப்பை கூட உபய் இப்னு கஅப் என்ற அந்த சஹாபியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அப்படி குர்ஆனையே நபி அவர்கள் வாயிலாகவே கேட்டு பாடம் செய்த அந்த ஹாஃபில் ஒரு தடவை நபி அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்கின்ற பொழுது என்னுடைய துஆவில் எவ்வளவு பகுதியை உங்களுடைய ஸலவாத்துக்கு ஒதுக்கட்டும்? அந்த துஆவில் எவ்வளவு, ஒரு 4ல் 1 என்று கேட்டார்கள். அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், மாஷியோத்த, நீங்கள் விரும்புகிற அளவுக்கு கேளுங்க, ஆனால் அதை விட கூட்டுனா நல்லது. அதை விட நீ கூட சொன்னியன்ற செலவாத்த அது நல்லது. அப்ப அரவாசி சொல்லட்டா இந்த துவாவில், அரவாசியை உங்களோட செலவாத்துக்கு ஒதுக்கர் என்று கேட்ட பொழுது அவர்கள் நபி அவர்கள் அதே போல திரும்பவும் சொன்னார்கள், அது உங்களோட விருப்பம், கூட்டுனீங்கன்னா அதை விட நல்லது. அப்ப 3ல் 1 அரவாசி என்று கேட்ட பொழுது இப்படியே சொல்லிக் கொண்டே போனார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்த்தா அப்ப துஆ முழுதும் அப்படியே, என்னுடைய துஆ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸலவாத்து சொன்னால் சிறந்ததாக இருக்கும் என்று நினைத்த அவர்கள், அப்ப இந்த துஆ அப்படியே உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதாக ஆக்கட்டுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பைதன் துக்ஃபா ஹம்முக வ துஃபரு சம்புக, அப்படி நீ செய்தா உந்த கவலைகள் எல்லாம் நீக்கப்படும், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப பாருங்கள், எவ்வளவு தெரிஞ்ச ஒரு சஹாபி, குர்ஆனை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி முடிந்ததும் அதை பாடமாக்கிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியே அவர் குர்ஆன் ஓதலாம் தானே, ஏன் ஸலவாத்தை சொல்ல வேணும்? அவர் துஆவுல வேற எவ்வளவு விஷயங்களை நபி அவர்களிடம் நேரடியாக பாடமிட்டவர்கள். அப்படி செய்யாமல் நபி அவர்களிடம் கேட்டார்கள் என்றால் அதற்கு நபி அவர்கள் நீங்களான குர்ஆன மனனம் செய்திருக்கின்றீர்கள், குர்ஆன ஓதுங்க என்று சொல்லவில்லை. ஸலவாத்து சொல்லுங்கள், அது துஆ முழுதுமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது என்று சொன்னார்களாக இருந்தால் எங்களை போன்றவர்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். எனவே அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நாங்கள் ஏனைய எத்தனையோ ஊடகங்கள்ல பார்க்கிறோம், அரபு நாடுகளிலும் சரி அஜமி நாடுகளிலும் சரி, இந்த ரமலான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த நாங்கள் மௌலிது தமாமாக்குவதை போன்று ஒவ்வொரு வீடுகளிலேயும் அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கு ஸலவாத்தை சொல்லி வருவார்கள். அப்படியே வந்து அந்த 12வது நாள் வருகின்ற பொழுது அப்படியே தமாமாக்குவார்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸலவாத்தை. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? சங்கமிக்க இமாம்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஆரம்பத்தில் நான் இந்த முறை 12,000 ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்வேன், என்னுடைய என்ன தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நினைத்தால், இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் செய்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான், அவர்களுடைய நோய் நம்பங்களை சுகமாக்குகின்றான், அவர்களுடைய கவலைகளை போக்குகின்றான். இப்படியே ஒரு ஊர் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இந்த லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் சொல்லுகின்ற பொழுது அந்த 1,00,000க்கு 10 லட்சம் ஸலவாத்து அல்லாஹ்வும் சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் ரஹ்மத்து? அல்லாஹ் 1,00,000 ஸலவாத்துக்கு 10 லட்சம் ரஹ்மத்தை இறக்கினால் எப்படி இருக்கும் அந்த ஊர், அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் தான் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்த்தோம், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் ஊர்வலம் போறோம் என்று சொல்லி பைத்து படித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இந்த ஊருடைய 4 எல்லைகளுக்கும் சென்று ஒரு கொடி தூக்குவார்கள். இது வளமையாக இருந்தது, உங்களுக்கு தெரிந்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். தூக்கினால் அவர்கள் அந்த நம்பிக்கை என்ன? எந்த பலாய் முசீபத்துகளும் இந்த எல்லையை தாண்டி வரமாட்டாது, காருண்ய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தால் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எங்களுடைய தொழில்துறைகளில் எல்லாம் பரக்கத்து நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பினார்கள். கிடைத்தது, அத்தனையும் கிடைத்தது. அத்தனை பலாய் முசீபத்துகளும் அந்த கொடிக்கங்காலே நின்றது என்பதை அவர்கள் நிதர்சனமாக கண்டார்கள். எனவே அதுதான் அந்த ஸலவாத்துடைய மகிமை. இப்படி லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரஹ்மத்து செய்கின்றான் என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரஹ்மத்து அல்லாஹ் செய்கின்றான். அமரர்கள் எங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள் என்றால் செழிப்பு வராமலா முடியும்? செழிப்பு வராமல் இருக்குமா? அல்லாஹ் நோய் நம்பலங்களை சுகமாக்காமல் இருப்பானா என்று சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டில் இருக்கிற தாய்மார்களே, ஆரம்ப காலத்தில் செய்வதை போன்று உங்களுடைய அன்றாட அலுவல்கள்ல பிள்ளை ஆட்டங்களையும் ஸலவாத்து மாலை என்ற ஒன்றை படிச்சு பிள்ளைகளை நெத்திரை தூங்க வைத்தார்கள். தொட்டிலே ஆட்டி ஊஞ்சலிலே ஆட்டுவதாக இருந்தாலும் ஸலவாத்து மாலையை படித்தார்கள். இப்படி அன்றாட வேலைகளில் ஸலவாத்து கலந்திருந்தது. நபி அவர்களுடைய அந்த நேசம், அந்த பிணைப்பு எங்களோடு இருந்தது. அதனால் அந்த நேரம் நோய் நம்பலங்கள் குறைந்திருந்தது, பலாய் முசீபத்துகள் குறைந்திருந்தது, கவலைகள் குறைந்திருந்தது, தொழில்துறைகளில் பரக்கத்திருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த காருண்ய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினால் எங்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வானாக. எங்கள் மீது அவனுடைய ரஹமத்தை சொரிந்தருள்வானாக. எங்களுடைய தொழில் துறைகளில் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாளை மாஷர்ல உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்து அன்னவர்களுடைய ஹவுலுல் கௌதரிலே நீரருந்தி அன்னவர்களுடைய கொடி நிழலின் கீழ் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அன்னவர்களை கபரிலே கொண்டு வந்து காட்டுகின்ற பொழுது இவர்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எங்களுடைய காருண்ய நபிகள் முஹம்மது